எங்க இன்னும் காணோம். 12 மணிக்கெல்லாம் ரெடியா கிளம்பி வர சொன்னேன்ல. இவளுக்காக நான் என்னென்ன ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. யார்கிட்டயாச்சும் மாட்டினேன் அவ்வளவுதான், நான் கைமாதான். இவ்வளவு வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நான் நினைச்சா இவ என்னடானா என்னையே மாட்டி விட்டுருவ போலயே. ஒருவேளை மாட்டியிருப்பாளோ? சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ என்னை விட கிரிமினல். அவ தானே அவ அம்மா அப்பா கிட்ட மாட்டா போறா. அப்படியெல்லாம் கூடிய சீக்கிரத்துல அவ மாட்டிற ஆளே கிடையாது. ஒரு போன் போட்டு பாப்போமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அவளே வந்துருவா. இன்னைக்கு விடிஞ்சாலும் பரவாயில்ல, அவளை கூட்டிட்டு போகாம விடவே கூடாது. ஆனா என்ன, நான் இங்க நிக்கிறத யாரும் பார்க்காம இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். இந்நேரம் சதீஷ் வந்து வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நல்ல வேலை இந்த இம்சிங்களெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு. திட்டு ஒருவேளை நம்ம அம்மா வந்துருவாங்க, இல்லைன்னா அந்த பொம்பளை வந்தாலும் வந்துடும். அதெல்லாம் ஒரு பொம்பளையாச்சு. எப்ப பாரு மருமகளே கிட்ட நான் தான் அந்த கல்யாணமே வேணான்னு ஓடி போறேனே. அப்புறம் என்னத்துக்கு சும்மா மருமகளேன்னு என்ன வந்து கொஞ்சிட்டு இருக்கு. அதுவும் அது மண்டையும். எப்ப பாரு என்ன சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நல்ல வேலை அம்மாவையும் அப்பா கூடத்தவங்க அனுப்பியாச்சு. இப்ப நம்ம மட்டும்தான் இருக்கோம். நல்ல வேலை நமக்கு துணைக்கு படுக்கணும்னு சொன்ன அம்மாவையும் விரட்டி விட்டாச்சு. இல்லனா நான் எப்படி இங்க இருந்து ஓடி போக முடியும்? எதுக்கும் சதீஷ்க்கு ஒரு தடவை போன் போட்டு கேட்டுக்கலாமா? ஆமா, அதுதான் சரியான முடிவு. இப்ப எதுக்கு இப்ப போன் பண்ணிட்டு இருக்கான்? நான் தான் கிளம்பி வான்னு சொன்னேன்ல. சோ இவ்வளவு வச்சுக்கிட்டு. ஹலோ சதீஷ், நான் தான்டா. தெரியுதுலதா, நான் தான் சொன்னேன்ல. எதுக்காக போன் போட்ட? நீ கிளம்பி வான்னு சொன்னா இல்லையா? அப்புறமும் போன் போட்டு எதுக்காக கேட்டுட்டு இருக்க? இல்ல சதீஷ், நீ ஒருவேளை வந்திருக்கியோ இல்லையோ அப்படின்னு தான் போன் போட்டேன். என்னலதா படிப்படியா சொன்ன, நானே வராம இருப்பனா? மணி பொறு 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இந்த வர சதீஷ், நானும் கிளம்பி ரெடியா தான் இருக்கேன். அம்மா, உன் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல, எல்லாத்தையுமே வெளியே அனுப்பி வச்சுட்டேன். நல்ல காரியம் பண்ணிருக்கலதா, சீக்கிரமா கிளம்பி வா. இந்த வர சதீஷ், அவனும் வந்துட்டான் போல. பாவைய சதீஷ் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிளம்புனாதான் சரியா இருக்கும். சோ இவ்வளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் தான் கிளம்பி வான்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காக டவுட்டா கேக்குறா? ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? சேச்சா, நம்ம மேல சந்தேகம் வர்ற அளவுக்கு அவகிட்ட பழகி இருக்கோம். இவ வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இந்த சிம்மை கலட்டி தூரம் எரிஞ்சிடணும். ஒருவேளை இவ காணாம போயிட்டா இவளோட அப்பன் அவ நம்பரை வச்சா என் நம்பரை ட்ராக் பண்ணிடுவான். அதனால இந்த சிம்மை தலையை சுத்தி தூக்கி எறியணும். என்னப்பா, எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி தான் சார். டேய், என்ன சார் நீங்களே அதிர்ச்சி ஆயிட்டீங்க? ஐயோ, எப்படி அதெல்லாம்? இவங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தீங்களா என்ன? ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க தான். என் பேரு முனியசாமி, இவன் பேரு கந்தசாமி. ஐயோ, என்ன அது அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்காங்க. ஐயோ சார், இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. பொண்ணை கடத்த போறது இவங்க தான். என்னப்பா சொல்ற? பொண்ணை கடத்த போறது இவங்களா? என்னால நம்பவே முடியலையே. சார், நீங்க நம்பிதான் ஆகணும். நீங்க சொன்ன பொண்ணை கடத்த போறது இவங்க 2 பேரும் தான். எப்படிப்பா? அதுக்குதான் சார், நீங்க மட்டும் இவங்க 2 பேத்தையும் எப்படியாவது மண்டபத்துக்குள்ள நுழைய விட்டுட்டீங்கன்னா போதும். அவங்க வேலையை பாத்துக்கிடுவாங்க. இதனால எனக்கு பாருங்க சார், உங்க பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும்ப்பா. அதுக்கு நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும்ல. ஆமாப்பா, அதுக்கு உங்க உதவி இருந்தா தான் இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப தெரியுதா நான் எதுக்கு 10 லட்சத்தையும் அமௌண்ட் ஃபுல்லா கேட்டேன்னு? தெரியுதுப்பா. சரிங்க சார், இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேத்தையும் நீங்க மண்டபத்துக்குள்ள அனுப்பி வச்சாலே போதும். இடிஞ்சா கல்யாணம், அத மனசுல வச்சுக்கிட்டு வேலை பாருங்க. சரியா சார்? சரிப்பா, என்ன நடந்தாலும் சரி, என் மருமகனுக்கு என் பொண்ணு கூட தான் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா சார். இவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்களே, உங்க முயற்சி வீணா போகுமா என்ன? உங்க பொண்ணுக்கு உங்க மருமகனோட தான் கல்யாணம் நடக்கும். நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா? சரிங்க பாஸ். மண்டபத்துக்குள்ள எந்தெந்த பாதை எங்கெங்க இருக்குன்னு சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்க தம்பி. சரி, நீங்க இவர் கூட கிளம்புங்க. மத்தத அங்க போய் பாத்துக்கலாம். ஓகே பாஸ். சார் போலாமா? போலாம். பார்த்து பத்திரம், கவனமா நடந்துக்கங்க. அந்த ஆள் மாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம மாட்டிக்கிற கூடாது. சரியா? சரிங்க பாஸ். சரி, கிளம்புங்க.
அப்புறம் பொண்ணை கடத்திட்டு வந்து எங்க வைக்க சொல்லியிருக்கேனோ அங்கேயே வச்சிருங்க, மாத்தி எதுவும் வச்சிடாதீங்க தெரியா? ம் ஓகே பாஸ். வந்துட்டா. ஏ லதா, லதா இங்க இருக்கேன் பாரு. சதீஷ் வா வா சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. ஏ லதா என்னாச்சு? யாராவது பின்னாடி வராங்களா என்ன? இல்ல சதீஷ், பின்னாடி என்ன யாராவது ஃபாலோ பண்ணி வந்துட்டா என்ன பண்றது? சீக்கிரம் கிளம்பு சதீஷ். ஆமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேல. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாமே இந்த பேக்ல தான் இருக்கு சதீஷ். சரி லதா. கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சாதாரணமா பேசிட்டு இருக்க? கிளம்பு சதீஷ். இரு லதா, பாத்துக்கல. பாத்துக்கலாமா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? யார்கிட்டயாவது மாட்டினான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நான் திரும்ப கல்யாண மண்டபத்துக்கு போக வேண்டியதான், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான். அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு லேட்டு? ஐயோ, நான் தான் சொன்னேன் சதீஷ், நான் தான் கல்யாணம் பண்ணேன்னு. எல்லாரும் என்னை சுத்தி வந்து நின்னுட்டாங்க. அவங்கள எல்லாத்தையும் ரூம்ல இருந்து அடிச்சு விரட்டிட்டு நான் இங்க வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. வா, நமக்கு இங்க பேசுறதுக்குலாம் நேரமே இல்ல சதீஷ், சீக்கிரமா வா. சரி லதா. சேலையே நல்லா கும்மனதா இருக்கா சதி. உனக்கு இன்னைக்கு சரியான பேட்டை தாண்டி. என்னடா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிற மாதிரி நிக்கிற? அதிர்ச்சி தான் லதா, அதிர்ச்சியாத்தான் நிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்க நீ. என்னடா பேசிட்டு இருக்க நீ? நம்ம தப்பிச்சு போனோம்னு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்பதான் ரொமான்டிக் மூட்ல இருக்க? இல்ல லதா, நான் உன்னை சேரீல பார்த்ததே இல்ல பாத்தியா, இன்னைக்கு சேரீல வேற வந்து நிக்கிறியா, அதான் என்னோட ரொமான்டிக் மூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. போடா, இந்த சிச்சுவேஷன்ல நாம எப்படி இருக்கோம்? நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? சரி வண்டி எடு, சீக்கிரமா கிளம்பலாம். ரொம்ப அவசரம் தான் போல. எரும மாடு, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி வண்டியை எடுடா. விட்டா நீ இங்கே நின்று என்னையும் மாட்டி விட்டுட்டு நீயும் மாட்டிடுவ போலடா. அடிமாட்டு பயலே, வண்டி எடுறானா? இன்னும் என்னையே பார்த்துட்டு இருக்க? என்னை விட்டா நாள் பூரா உன்னை பார்த்துட்டே இருப்பேன்லதா. பார்க்கலாம் பார்க்கலாம், நம்ம கல்யாணம் முடியட்டும், அப்புறம் முழுசா நான் உனக்கு தான். எவ்வளவு நேரம் வேணா என்ன உட்காந்து பார்த்துட்டே இரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஆனாலும் உன் டிமாண்ட் அதிகமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லம்மா, சரி ஏறு போலாம். உன்னை விட எனக்கு மனசும் இல்ல, ஆனா உன்னை என் கூட வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. விட்ரா சதீஷ், இவ்வளவு மாதிரி எத்தனை பொண்ணுங்க பாத்திருக்க மாட்டேன். நீ யார் இவங்க ரெண்டு பேரும்? பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்காங்க. பாக்குற பார்வையும் சரியில்லை, ஆளுங்களும் சரியில்லை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்பா யார் நீங்க? ஐயோ, யாரா கந்தசாமி இது? இந்த ஆளுகிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோமோ? பயப்படாத முனியசாமி, நம்ம மாட்டிக்கிறவே மாட்டோம். யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னப்பா திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? ஐயா, அது வந்து காய்கறி லோடு. காய்கறி லோடு இன்னியாரத்துலயா? ஆமாங்க ஐயா. அம்மா அதெல்லாம் கேட்டரிங்ல. நாங்க கேட்டரிங் ஆளுதாங்க ஐயா. கேட்டரிங் ஆளா? நம்ப முடியலையே. இருங்க ஒரு நிமிஷம், கான்ட்ராக்டரை கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ போச்சுடா கந்தசாமி, இப்ப என்ன பண்றது? அவசராம இருடா. எங்க கான்ட்ராக்டரை காணோம்? என்னாச்சு மாமா? வாசுதேவா நீயா? ஆமா மாமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமாப்பா, இந்த ரெண்டு பயல்களும் யாருன்னே தெரியல. பார்த்தா திருசிலன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. கேட்டா கேட்டரிங் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். ஐயோ மாமா, அவ்வளவுதானாக்கும். இதுக்காக போய் இன்னி ஆத்துல எதுக்கு மாமா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? இவங்க கேட்டரிங் ஆளுதான், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். என்ன வாசுதேவா சொல்ற? கேட்டரிங் ஆளுதானா? ஆமா மாமா, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா அதுல இருக்க மூட்டையில ஒண்ணு பிரிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு சந்தேகம் கிளியர் ஆயிரும்ல. இல்லப்பா, அதான் நீ பாத்துட்டேல, அப்புறம் என்ன? இல்ல மாமா, சந்தேகம் வந்தா அத கிளியர் பண்ணித்தான் ஆகணும். தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பா. ஐயா பாத்துக்கோங்க, இதுல உருளைக்கிழங்கு இருக்கு, இன்னொரு மூட்டையில தேங்காய் இருக்கு, இன்னொரு மூட்டையில வெங்காயம் இருக்கு, இன்னொரு மூட்டையில கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி எல்லாம் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, அதையும் பிரிச்சு காட்டிடுறோம். இல்லப்பா பரவாயில்ல, அதான் இதவே விரிச்சு காட்டிட்டீங்களே, அப்புறம் என்ன? மன்னிச்சுக்கங்கப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க ஐயா. சரிப்பா, நீங்க தூக்கி உள்ள வச்சிருங்க. சரிங்க ஐயா. ஆமா, என்னப்பா இந்த நேரத்துல எதுக்காக இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல, போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் நடந்து கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா இப்ப தூக்கம் வந்துருச்சு. சரி போங்க, விடிஞ்சா கல்யாணம் இருக்கு, நாளைக்கு மேல வேலை கிடக்கு, கொஞ்ச நேரமாவது தூங்குங்க, அப்பனத்தான் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும். சரி வாசுதேவா, நீ பாத்துக்கோ, நான் போய் தூங்க போறேன். சரி மாமா. பாருங்க, இதுக்கப்புறம் யாரும் அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். சரிங்கண்ணே. இப்படியோ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு.
இந்த பக்கம்தான் பொண்ணோட ரூமு. பார்த்து பத்திரமா போய்க்கோங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ம், சரிங்கண்ணே. என்ன நடந்தாலும் நமக்கு எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துடணும். அப்பனாதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. டேய் கந்தசாமி, இதுதான் பொண்ணோட ரூம்னு நினைக்கிறேன். ஆமாடா முனியசாமி, எல்லாரும் தூங்கிட்டாங்கடா. நமக்கு இதுதான் சரியான நேரம். சீக்கிரமா உள்ள போ. ம், சரிடா முனியசாமி. டேய் என்னடா அது, ரூமே காலியா இருக்கு. ரூம்குள்ள யாருமே இல்ல. ஆமாடா, பொண்ணு எங்க போச்சு அப்போ? ஏய் அங்க பாரு, ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு பாரு. ஆமாடா முனியசாமி, ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. என்னடா எழுதி இருக்கு? டேய் கந்தசாமி, அதுல அப்படி என்னதாண்டா எழுதி இருக்கு? நீ ஏன் படிடா. அன்புள்ள அம்மா அப்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. இத பத்தி உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. அதனால நான் ஓடி போறேன். ஏய் என்னடா அது, அந்த பொண்ணுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, பின்ன எதுக்காக இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும்? அந்த பிள்ளைய நாம கடத்த வந்தா அந்த பிள்ளை என்னடா நான் பக்கம் பக்கமா லெட்டர் எழுதி வச்சுட்டு நமக்கு வேலையே இல்லாம ஆக்கி பிடிச்சேடா. ஏய் முனியசாமி, இப்ப என்னடா பண்றது? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. பேசாம அந்த ஆள்கிட்ட போய் பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு சொல்லிடுவோமா? டேய் அறிவு கட்டவனே, அப்படி சொன்னா நமக்கு என்னடா இங்க வேலை இருக்கு? அது மட்டும் இல்ல, அவன் கொடுத்த 10 லட்சத்தை திரும்பி வாங்கினாலும் வாங்கிக்கிருவியான். அறிவு கட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல. இப்ப என்னதாண்டா பண்ண சொல்ற? இங்க பாரு, இதை மட்டும் நம்ம அந்த ஆள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்க, நமக்கு எந்த வேலையும் இல்லாம போனாலும் போயிடும். அப்புறம் நமக்கு கிடைச்ச காசும் இல்லாம போயிடும். அதே ஞாபகத்துல வச்சுக்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல பாஸ்க்கு போன் போடு. ம், இந்த போடுறேன் போடு. என்ன இவங்க நேரத்துல போன் போடுறாங்க? ஹலோ பாஸ், நாங்க தான். சொல்லுங்கடா. தெரியுது பாஸ், அது வந்து என்னடா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா பாஸ், நாங்க சொல்றது உண்மைதான். ஓஹோ அப்படியா? பொண்ணுக்கே விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்குதா? அத கூட தெரியாம இந்த கூமட்ட பையன் நம்ம கிட்ட வந்து 10 லட்சத்தை கொடுத்துருக்கானடா. இப்ப என்னடா பண்றது? அதான் பாஸ் எங்களுக்கும் தெரியல. நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும். ம், இருங்க பாத்துக்க பாஸ், கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. எங்களுக்கு இங்க இருக்க நேரம் இல்ல. இப்ப என்ன பண்றது? பொண்ணு ரூம்ல யாருமே இல்லையா? இல்ல பாஸ், யாருமே இல்ல. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு ஓடி போகுதுன்னு தெரியுமோ என்னமோ, அதனாலதான் பொண்ணு கூட எவனுமே இல்லாம இருந்திருக்காங்க. பாஸ், அதான் ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. நாங்களே கத்திரிக்காய் முடியும் உருளைக்கிழங்கு முடியும் தூக்கிட்டு சுத்தி எடுத்துடுறோம். ஏற்கனவே ஒரு ஆளுக்கு எங்க மேல டவுட் வந்துருச்சு. இன்னும் வேற யாராவது பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க பாஸ். ஓகே, கத்திரிக்காய் மூடையும் உருளைக்கிழங்கு மூடையும் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுல கத்திரிக்காய் மூடைய தூக்கி போட்டுட்டு உருளைக்கிழங்கு மூடைய திருப்பி கொண்டு வாங்க. பாஸ், அந்த ஆள் கேட்ட என்ன சொல்றது? என்ன கடத்தியாச்சுன்னு சொல்லிருங்க. என்ன பாஸ் சொல்றீங்க? பொண்ணை கடத்தாமலே எப்படி கடத்திட்டோன்னு சொல்றது? ஏய் நீங்க அவன் அந்த மூடைய டச் பண்ணாம மட்டும் பாத்துக்கங்கடா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். அந்த ஆளுக்கு தேவை இன்னைக்கு கல்யாணம் நிக்கணும். அது அந்த பொண்ணு ஓடி போய் நின்றா என்ன, நம்ம கடத்திட்டு வந்து நின்றா என்ன, மொத்தத்துல நின்னா நமக்கும் நல்லது, அந்த ஆளுக்கும் நல்லது. நம்ம கிட்ட இருக்க 10 லட்சமும் திரும்பி அந்த ஆள்கிட்ட போகாது. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. எல்லா மூடையும் தூக்கி போட்டு உருளைக்கிழங்கு மூடையை மட்டும் தூக்கிக்கிட்டு வாங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டா பொண்ணு மூட்டைக்குள்ள இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த ஆளை தொடக்கூட விட்டுறாதீங்க, சரியா? ம், ஓகே பாஸ். அப்புறம் அந்த லெட்டரையும் கையோட எடுத்துட்டு வந்துருங்க. பாஸ், லெட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவச்சு தின்ன போறோம். கேட்கலாம் பாரு கேள்வி. அந்த லெட்டர் மட்டும் யாருக்காச்சும் பட்டுச்சு, நாம கடத்தலன்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ம், சரிங்க பாஸ். இந்தடா கந்தசாமி, இந்த லெட்டரை நீயே பத்திரமா வச்சுக்க. ம், சரி குடுடா. பாஸ் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போவோம். ம், சரிடா. பத்திரம்ப்பா, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. நாளைக்கு என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். தூக்குனது பொண்ணே இல்ல, உருளைக்கிழங்கு மூட்டை. இதை எங்கிட்ட பத்திரமா வைக்கிறது. ஏய் கந்தசாமி, சொல்ற முனியசாமி, இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கும் நம்ம புள்ள குட்டிங்களுக்கும் இந்த உருளைக்கிழங்கு தாண்டா சாப்பாடு. என்ன நடக்குது? இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாரு. என்னப்பா நான் சொல்றது புரியுதுல? ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவன் தான். அதனால நான் சொல்றத மனசுல வச்சுக்கோங்க. இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கீரல் கூட வந்துடக்கூடாது. நல்லா பாத்துக்கோங்க. என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ம், சரிங்க சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய இறக்க மனசு. சரிங்கப்பா, நீங்க கொண்டு போய் உங்க பாஸ் எங்க சொன்னாரோ அவங்க கொண்டு போய் பத்திரமா வைங்க. ம், சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். ம், பார்த்து. எப்படியோ நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு தடங்களா இருந்ததை வெளியேற்றியாச்சு. இனி நடக்க போற அடுத்த விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதுதான். நீ பொழுது விடிஞ்சாதான் எல்லாத்துக்கும் இருக்கு.
நேரம் உயிரின் ஒளியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா என்னடா இது அப்பதான் வேணுதான் சத்தம் வருது எவன் எந்த மூலையில வாந்தி எடுத்துட்டு கிடக்கான்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு இந்த பூமாரியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நைட்டு கண்ட கழுதியை தின்னுட்டு படுத்தால அவதான் வாந்தி எடுத்துட்டு கிடப்பா இந்த வர இரு சும்மா இருக்க மாட்டியா இந்த நேரத்துல எதுக்கு வேணும் வாந்தி எடுத்துட்டு கிடக்க இவ இங்க இருக்கா அப்ப அங்க எவ வாந்தி எடுத்துட்டு கிடக்கா ஒன்னதாமா கேக்குறேன் அடியே அறிவு கட்டவளே இந்த நேரத்துல வாந்தி எடுத்துனா இன்னொரு பிள்ளையாடி பக்க போறேன் கூறு கட்டவளே நான் என்ன கேட்டா இது என்ன சொல்லுதுன்னு பாரு எதுக்குமா வாந்தி எடுத்துட்டு இருக்க நான் பார்த்தா வாந்தி எடுத்துட்டு இருக்க மாதிரி அடி தெரியுது கண்ணனை படனில வச்சிருக்கியா ஆமா நீ வாந்தி எடுக்கல அப்புறம் யார் அங்க வாந்தி எடுத்துட்டு இருப்பா நீ நினைச்சேன் நீ தானே நைட்டு கண்டா கருமத்தை தின்னுட்டு படுத்த ஒருவேளை வயிற்றுக்கு சேராம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கியோன்னு நான் நினைச்சு வந்தேன் தாய் கிழவிக்கு என்ன சொல்லாட்டி தூக்கமே வராது ஆமா நீயும் வாந்தி எடுக்கல நானும் வாந்தி எடுக்கல ஒருவேளை அப்பாவா இருக்குமோ அடிச்சேன்னு வச்சுக்க தலை தனியா திரும்பிடும் ஏமா ஏண்டி அந்த சத்தத்தை கேட்டா உங்க அப்பே வாந்தி எடுக்கிற மாதிரியா இருக்கும் உங்க அப்பே வாந்தி எடுத்தா ஆமா உருமுன மாதிரி இருக்கும்டி ஆமா என்னைக்குமா உருமுச்சு சொன்னா கேட்டுக்கணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்னடி இவ்வளவு நேரமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா யாருமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா இந்த வீட்டுல பொம்பளைங்க எத்தனை பேரு 3 பேரு நீயும் இல்ல நானும் இல்ல அப்போ அவதானே நினைச்சேன் என்னத்தடி நினைச்ச இவளுக்கு நல்லா வேணுமா இப்படித்தான் எதையும் தின்னுட்டு உடம்பு சரியில்லாம போகணும் அவளுக்கு அவ என்ன ஒன்ன மாதிரியா லிமிட்டா சாப்பிட்டு லிமிட்டா இருப்பா நீதான் கண்ட கர்மத்தை வாய்க்குள்ள குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டே இருப்ப ஆமா நீ என்னையவே நொட்டம் சொல்லு ஏண்டி ஒருவேளை மாசமா இருப்பாளோ என்னம்மா சொல்ற ஆமாடி அப்படியத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இது இருக்க கூடாது இது நடக்க கூடாது ஏண்டி இருக்க கூடாது ஏன் இருக்க கூடாது என்னமா பேசிட்டு இருக்க அவளை நம்ம இந்த வீட்ல இருந்து 1 மாசத்துல வரட்டணும்னு சொன்னமா இல்லையா நான் எப்படி சொன்னேன் என்ன தாய் கிழவி பல்ட்டி அடிக்குது ஒருவேளை இவ வாந்தி எடுக்கிறாளேன்னு பேரம்பத்தி வர சந்தோஷத்துல பேசுதோ என்னமா பேசிட்டு இருக்க அவளை நம்ம இந்த வீட்ல இருந்து வரட்டணும்னு நினைச்சோமா இல்லையா நினைச்சோம் தாண்டி அதுக்காக அப்படியே செஞ்சிடணுமா என்ன இங்க பாருடி எனக்கும் பேரன் பேத்தின்னு வச்சு கொஞ்சணும்னு ஆசை இருக்காது விரட்ட போறாளாம்ல விரட்ட இவளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா கொண்டு வரவளையும் சும்மா இருக்க விட மாட்டாளா இன்னும் வளரிட்டு இருக்கு நான் போய் என் மருமகளை பார்த்துட்டு வரேன் இதெல்லாம் என் அம்மாவை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே என் அம்மாச்சி இதை பெத்தாளா இல்ல செஞ்சாளா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லங்க ஆனா என்ன தலைதான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு சரியா போகும் சரிங்க என்னடா ஆச்சு என் மருமகளுக்கு என்னடா பண்ண என் மருமகளை என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு எதுவும் தெரியாது அவன் கிடக்கான் ராஜாத்தி என் தங்கம் என் வைரம் என்ன இங்க தள்ளி விட்டுப்புட்டு அவளை என்ன தங்கம் வயிறுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கீங்க பாரு பிரியா இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது உன் வேலையும் சேர்த்து இனிமே நான் தான் செய்வேன் முதல்ல என்னைய தூக்குற வேலைய பாருங்கடா அப்புறமா எந்த வேலையா இருந்தாலும் நீங்க செஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுங்க ஐயோ இவளை நான் இந்த வீட்ல இருந்து 1 மாசத்துல வரட்டணும்னு சவால் விட்டுருந்தேன் ஆனா இவன் என்னடா வாந்தி எடுத்து என் அம்மாவை இவ கைப்பக்கம் இழுத்துட்டா எப்படியோ என் அம்மாவை மயக்கிட்ட என்ன உன்னால மயக்கவே முடியாது என்னது ஸ்டூல் ஆன் கத்துது கண்ணு இல்லாத கபோதி நாயே கீழே குனிஞ்சு பாரு அது ஸ்டூல் இல்ல நானு அண்ணா நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க வடை சுட்டுட்டு இருக்கேன் கேக்குற வேற கேள்வி தூக்குடி என்ன யாரு உன்னை தள்ளி விட்டது அம்மா தாண்டி தூக்கு எரும மாடே விழுந்தேல விழுந்த உனக்கு எந்திரிக்க தெரியாது அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட் இங்கிலீஷ் ஒண்ணுதான் குறைச்சலி எந்திரி நாயே அவ என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டான் இப்ப அவளை தங்கா வயிறான்னு கொஞ்சிட்டு இருக்க நீ என் மருமக வாந்தி எடுத்திருக்காடி சக்தி என்ன இங்க அலட்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க என்னை தள்ளி விட்டுட்டு நீ என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்க அவ வாந்தி எடுத்தா அதனால என்ன இருக்கு அதானே அவ வாந்தி எடுத்துட்டான்றதுக்காக தங்கம் வயிறம் வெள்ளின்னு கொஞ்சிட்டு இருப்பியோ ஆமாடி என் மருமக வாந்தி எடுத்திருக்கா அவளை கொஞ்சாம ஓஹோ அப்ப வாந்தி எடுத்தா கொஞ்சம் வாங்கிலோ அப்ப நம்மளும் வாந்தி எடுத்துற வேண்டியதான் விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும் என்னடா இது கூத்தம் கொடுமையா இருக்கு அவ வாந்தி எடுத்தா கொஞ்சம் வாங்கலாம் நான் வாந்தி எடுத்தா விளக்க மத்த வச்சு அடிப்பாங்களாம்
ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி வாய மூடு, வாய மூடுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் நீ சத்தமா கூட பேசக்கூடாது. பேசவே கூடாதுன்னு சொல்லேன். பேசாம உன் மருமக வாயில பிளாஸ்டரி வச்சு ஒட்டிரு. பேசவே மாட்டா. அவ கிடக்கா கிறுக்கி. என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க? பேசாம இருடா, உனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? இல்ல என்ன தெரியாது? எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் மேல இவ்வளவு நாள் நீ கோமணத்தோட தானே இருந்த. ஐயோ, நீ எப்பமா கோமணத்தோட இருந்த? சக்தி, ஏய் என்னடா சொல்ற? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எப்ப? ஐயோ, உங்க கூட பேசி நான் பைத்தியக்காரன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் மேல இவ்வளவு நாள் நீ கோவத்தோட தானே இருந்த. அட படுபாவி பயல, கோமணத்துக்கும் கோவத்துக்குமாடா உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. சக்தி, என்ன சக்தி நீங்களும் சேர்ந்து? பாரு சக்தி, உன் விளையாட்டுத்தனத்துல ஒதுக்கி வை சரியா? என் மருமக வாந்தி எடுத்திருக்கா. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பா இரு. என்னடா கொடுமை இது? வாந்தி எடுக்கிறதுக்கும் பொறுப்பா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. பாரு பிரியா, நான் சொன்னது என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? பிரியாமி, திருமணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே. நான் எதுக்குங்க பிரச்சனை பண்ண போறேன்? எதுக்காக காலங்கத்தால எல்லாரும் ஒரே ரூம்குள்ள இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க, நம்ம மருமக வாந்தி எடுத்துட்டா. என்ன சொல்ற அபிராமி? நிஜமாவா? ஆமாங்க. என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, பாவ சின்ன குழந்தை பத்தியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இனிமே நான் தாங்க அவளை பாத்துக்க போறேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் என் கையில வச்சு தாங்க போறேன். அபிராமி, நீயா பேசிட்டு இருக்க? என் கண்ணு தானே உன்ன பாக்குது. கனவில்லையா இது? ஐயோ இல்லைங்க, என் மருமக வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக அவன் மேல கோவமா இருக்க போறேன்? வாங்கங்க, எல்லாத்துக்கும் பால் பாயசம் கிண்டி தரேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், ஆனா எனக்கு தான் துக்கம். குமாரி வா. வாரே பின்ன இங்கேயாவது படுத்து தூங்க போற. நீ விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேனே, ரொம்ப சந்தோஷப்படாத. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில நீ மாட்டத்தான் போற. குமாரி, நான் சொல்றது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டல, அப்புறம் என்ன? நேத்துக்கு இவ இந்த வெட்டு வெட்டிட்டு போறா. பிரியா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னங்க, நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன பிரியா சொல்லிட்டு இருக்க? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? அத்தனா மாசமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரியா சொல்ற? ஆமாங்க, நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு பாத்தீங்களா? நான் வாந்தி எடுக்கவும் அத்தை தப்பா நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியா, நமக்குள்ள எதுவுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி? அது நமக்கு மட்டும்தாங்க தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நான் எதுக்கு வாந்தி எடுத்தேன்னு தெரியாம நான் மாசமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டேங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத்தை நம்ம மேல கோவமா இருக்காங்களே, அவங்க நம்மள ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு நான் தான் சொன்னேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா அத்தை இப்படி ஒரு ஆசையை அவங்க மனசுக்குள்ள வச்சிட்டு இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் இந்த தப்பு பண்ணியிருக்கவே கூடாது. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு பாப்போம். என்னங்க பண்றது? அத்தை நம்மள ஏத்துக்கிறவே மாட்டாங்க, ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு தான் நான் இப்படி நினைச்சேன். ஆனா இது தலைகீழ நடக்குதுங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன பண்ணுவ பிரியா? நீ எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ண. அதுக்கு நானும் சம்மதிச்சேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீ ஆசைப்பட்டேன்றதுக்காகத்தான். என் அம்மா கூட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானே இப்படி பண்ண. அதனால எந்த தப்பும் இல்லை பிரியா. ஆனா அத்தை இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. பேரன் பேத்தி வர போறாங்கன்ற சந்தோஷத்துல எப்படி துள்ளி குதிச்சுட்டு போறாங்கன்னு பாருங்க. நான் மட்டும் மாசமா இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்கல்லங்க. இங்க பாரு பிரியா, இங்க நடந்த ஒரு இடத்துல கூட நீ நான் மாசமா இருக்கேன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அம்மா எதுக்காக சங்கடப்படணும்? அவசரப்பட்டு முடிவெடுத்தது அவங்க தப்பு இல்லைங்க. இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்லை. அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நினைச்சிருக்காங்க. இதுல தப்பு என் மேலதாங்க. நான் மாசமா இருக்கேன்னு நினைச்சு அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பூமாரிய பார்த்த மாதிரி தான் என்னையும் பாக்குறாங்க. நான் தாங்க அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்களேன்னு நினைச்சிட்டேன். நான் தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். சரி விடு, இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதா பாத்துக்கிடுவோம். ஆனா இப்போன்றத விடு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்ன நடக்க போகுது? என்ன சக்தி, உங்க ரியாக்ஷனே சரியில்லை, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரியில்லையே. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. உனக்கு என்ன ஆசை? என் அம்மா நம்மள ஏத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதுக்காகத்தானே நான் இந்த கண்டிஷனை போட்டேன். ஆனா அதான் தப்பா போச்சு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, எங்க அம்மா ஆசைய நிறைவேற்றணுமா இல்லையா? அதுக்கு
அதுக்கு இதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு நீங்க விடுங்க விடுங்க. முடியாதுங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டாம். அதுக்கு நீ சொன்னதை கேட்டு நான் இவ்வளவு நாள் நடந்துக்கிட்டேன்ல, ஆமா இப்போ நான் சொல்றதான் நீ கேட்கணும். சரிதான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.